கேட்டு பார்க்க கேள்வி கேட்க போறேன். கேள்வி பதில் எப்படி சொல்றேன்னு பார்க்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன்பா. சரி, அட்டைக்கு 1000 கண்ணு, முட்டைக்கு 3 கண்ணு. அது என்னது? Tell me come on. அட்டைக்கு 1000 கண்ணு, முட்டைக்கு 3 கண்ணு. ஆமா, tell me come on. இல்ல எனக்கு தெரியலப்பா. என்னடா? வெளிநாட்டு படிப்பு பேக் வாங்குதா? அட்டைக்கு 1000 கண்ணு, முட்டைக்கு 3 கண்ணு எனக்கு தெரியல. என்னங்க படிப்பு பச்சை வெளிநாட்டு இதுவா போனா இல்லையா? காப்ரேஷன் சொல்லி தராங்க எனக்கு தெரியுமா? தெரியுமா? ஆமா, அட்டைக்கு 1000 கண்ணு என்ன தெரியுமா? தேன் குண்டு. ஓ தேன் கூடு. அது ஆட்ட மாதிரி இருக்குதா? ஓட்டாக்குதா? அதெல்லாம் கண்ணு 1000 கண்ணு. அட்டைக்கு 1000 கண்ணு. முட்டைக்கு 3 கண்ணு. முட்டைக்கு 3 கண்ணா தேங்காய். அது 3 கண்ணு இருக்குதா? தேங்காய். சொல்றேன். நோ ப்ராப்ளம். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஜப்பான்ல இருந்து தோந்துரு தாமல தூக்கி அது போட்டு போறான். சரி, அந்த கேள்வி. ஒருத்தன் தலை வெட்டினா கண்ணு தெரியுமா? அவன் யாரு? தலையை தான் வெட்டுறீங்க, அப்புறம் எப்படி கண்ணு? கேள்வி தான் கேட்டேன், பதில் நீ சொல்லு. தலையை வெட்டினா கண்ணு தெரியும். தெரியலையா? அடப்பா, என்னப்பா இது கூட தெரியலன்னு சொல்றேன். பணங்காப்பா, பணங்கா. அடடே பணம் வருது. சீதனா 3 கண்ணு தெரியா? அண்டர்ஸ்டாண்டிங்? ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங். வைகர் நோ ப்ராப்ளம். சரி, இன்னொரு கேள்வி. ஒரு மரத்துல ஒரு காய் காய்க்குது. காய் காய்க்குது. பழமாவுது. மறுபடியும் காய் ஆகுது. அது என்னடா இது? ஒரு மரத்துல காய் காய்க்குது, பழம் பழுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து கிடையாது. நல்லா யோசனை பண்ணுங்க. காய் ஆகுது, பழமாவுது, மறுபடியும் காய் ஆகுது. அது போல காய் எதுவுமே கிடையாது. இருக்குது. என்ன காய்? எலுமிச்சங்காய். எலுமிச்சங்காய்? ஆமா. அது எப்படி? முதல்ல காய் ஆகுதா, பழமாவுதா? பழமானா அரிஞ்சு ஊறுகாய் போடுறாங்களா? அது என்ன சொல்றாங்க? ஊறுகாய். என்ன காய்? ஊறுகாய். காய், காய், பழம், ஊறுகாய். மறுபடியும் காய் ஆயிட்டா? அண்டர்ஸ்டாண்டிங்? அவன் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் அப்படிதான். ஜப்பான் கேள்வி நான் நினைக்கிறேன். காப்ரேஷன் சொல்லி தரேன். உனக்கு தெரியும் சொல்றேன். சரி, லாஸ்ட் கேள்வி. இதுக்காக எப்படி பதில் சொல்ற பாக்க. முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுவுல மஞ்சள் காடு இருக்குது. போட்டாங்களா? மஞ்சள் கரு இருக்கும். மஞ்சள் கரு நல்ல யோசனை பண்ண. டிசைனர் கலருங்க. என்ன கலர்னாலும் சரி, முட்டைக்கு நடுவுல மஞ்சள் காடு தான் கிடையாது. முட்டைக்கு நடுவுல என்ன தெரியுமா? முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும். இட்டு இட்டு இட்டா? ஆமா. அது எப்படி? இட்டை. இது கூட தெரியாது. முட்டைக்கு நடுவுல என்ன இருக்குன்னா மஞ்சள் காடு இருக்கு. நான் சொல்றேன், நீ தப்பாதான் சொன்னேன். நாங்க யாரும் முட்டைக்கு நடுப்புற. நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ள சொல்ற ஸ்டாண்டு. பரவாயில்ல விடுங்க. உனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அன்பு பெரியவர்கள், அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளை, வருங்கால ரசிகங்களை, நாடக ரசிகர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னை அவ்வளவு தூரம் அழுத்து வந்து உணவுகளை போட்டு படுக்கடை கொடுத்து இந்த பெரிய மேடைகளை போட்டு இவ்வளோ அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்காக இவ்வளவு உதவி செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு நான் உதவி செய்யலாம் என்று ஏற்பாடு பண்ணிவிட்டேன். ஆமா, ஏன்னா ஒருத்தர் உதவி செய்யணும், மறு உதவி செய்யணும். நான் வந்தா மனுஷன். வந்து 3/4 மணி நேரம் ஆகுது உட்காந்துங்கிறாங்க. பாவம் எல்லாரும் கழுத்து வலிக்குது, காற்று சரியா வரல, ரொம்ப பேஜார் பட்டுங்கிறாங்க. அதனால அவங்களுக்காக இந்த காட்சியோட நான் நம்ம முடித்துக் கொள்கிறேன். நீங்க கூட போய் பேன பண்ணிட்டுங்க, ஜாலியா இருங்க. நமக்கு துட்டு தேவையில்லைங்க. 4 பேர் வந்தா நாங்க 4 பீஸ், அதுங்களுக்கு தான் துட்டு. என் பட்டாணி வாங்கி போனா கட்சிக்காரங்க. ஓஹோ, மூத்திங்க அடிச்சாட ஆடல் பாடல் அப்படின்னு அவ்வளவுதானே. தோற சொல்ற பாரு, ஓடி வாமா. ஐயோ பாப்பா புழுவாதுங்கிற பாதிங்களே. கல்யாணம் ஆவாதே குழந்தை வாங்கிக்கினியா? மாறி போச்சா 2025 நத்த பட்டா பண்ணது முன்னே சாடு ஓட்டி கடாசுறாங்க. நான் கயித்துல தாலி இல்லாத நான் வயித்துல புள்ளிய வாங்கி பண்ணா யாரும் என்ன முன்ன போக விட்டு பிள்ளை காரி துப்புவாங்க. பின்னாடி துப்ப மாட்டான், முன்னாடியே துப்புவான். இது போல வாங்கின்னு வந்தீனா ஆனா உனக்கு ஆம்பளை குழந்தை எப்படியே சொல்ற? ஆம்பளை குழந்தை பொம்பளை வந்து சாப்பிட்டா இருக்கும். என் நாயா பிடிச்சி என்ன கூட்டு போயிடுச்சு. வாய் மூடு. ஒரு பொம்பளை குழந்தை வருது, ஒரு ஆம்பளை போ. என் நாயா கண்ணு தெரியாது. நான் நம்ம இசு போட்டுங்க அப்பதான் வலி தெரியாது. ஒரு குழந்தை வந்து எங்க போவேன்? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் மூலமா பெற்றேன். டாக்டர் ரெடியாவோ ஆன்னு இருப்பான். கட்சி வச்சுன்னு பணம் காய்ச்சி ஒரு மாதிரி தூக்குடாடே தூக்குடாடே தூக்குடாடே. ஒரு குழந்தை கூட ஆச்சு போய்க்க போனோம். ஒண்ணு ஆபரேஷன் கொஞ்ச நேரம் கூட வச்சு பார்க்க மாட்டேன். என்னத்த இல்ல அங்க சொல்ற ஆஸ்பத்திரியில அவங்கள வச்சு பார்க்க மாட்டேன்றான். அதுதான் எங்கெல்லாம் உடம்பு வலிக்க உங்களுக்கு வலிக்காது. 10 மாதம் நான் எங்களுக்கு தான் வலிக்கும். மாமா ஆபரேஷன் பண்ணது வெயிட் வலிக்குதா, தண்ணி எடுத்துன்னு வந்துடுறான். நாங்க கான் தண்ணி தூக்கினா கான் தண்ணி வந்து காரணமா உங்களா எதுக்கு? ஆமா, தண்ணி எடுத்துனா நாங்க போய் கௌரவமா தூக்கணும், தவளை எடுத்து பால் மாறிக்கணும். அதனால இப்ப பேசுதான் அது ஆகி போச்சு. கேன் தண்ணி உள்ள கூட 2 வந்து அது துணி கொடுத்தா அவன் தொண்டை கட்டி ஆயிடுவான். சரி பரவாயில்ல இருக்கான். இதெல்லாம் சொல்லி ஆடல் பாடாம திரும்ப வெளிக்காட்டு.
போன வாய் மாதிரி கரண்ட் கம்பெனி நின்று கை வலி நின்று பார்த்து பயமா இருந்தா நாட்டு எப்படின்னு பாருங்க. நாட்டிய பாருங்க நாட்டிய இவ்வளவு வயசுல எப்படி பார்ப்பாங்க அவங்க கீழே உட்காந்து கை வலிக்காதா இளவரசரே நீங்க வாழ்த்துங்க. ராஜு நாட்டோடு அண்ணா காக்கா நிறுத்தினா ஏன் இல்ல காக்கா நீ வந்து போட்டா பாத்தியா? முட்டி போட்டா பேர் வந்து அண்ணா கழுத்து வலிக்குதுன்னு நீங்க அண்ணா சென்டாச்சு வராது என் மனசார நீங்க வாழ்த்துங்க. நான் கொல்லா வேலைக்கு ஆகாது வாத்தா உன்னை பெத்தால இழுத்து போட்டான் 7ஆம் மாசத்துல நேரம் நடந்தது இழுத்து போட்டேன். வச்சுக்கிறேன் நீ வராது இருட்டு அண்ணா என்ன ஆயா பொங்கல் வந்தா ஏன் ஓட்ட ஓட்டாடிமா ஓட்ட ஊச்சலாம் வாங்காத நம்ம வச்சுமா அப்படியே வச்சுக்கிறோம் வர கண்டிப்பா ஒட்ட அடிக்க. பச்சா ஆமா சுட்டு செலவு கிடையாது வர வர சொல்லுங்க முன்னாடி. இந்த மாதிரி இலவசம் வந்துக்கிறாரு அப்படியா என் ஜாமான்கிறாரு எஜமான் ஆட பாரு அம்மா திரும்ப வெளிக்காட்டு என் திறமையை காட்டினால் நீ என்ன கேட்டா நான் வாங்கி தரேன் கண்டிப்பா தரணும். தரேன் இல்லெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் சொல்ல மாட்டாங்க நான் சொல்ல மாட்டேன் ஆடு சொல்ல மச்சாமே ஆ
ஒரு பாட்டை 3 பாட்டா பாடுறாங்க ஓட்டிட்டாங்க. நல்லா இருந்துச்சா? அரிமாஞ்சுமா சூப்பரா இருந்துச்சு. ஏடிஎம் இருக்கு போ. ஏடிஎம்லயா? ஆமா. ஏன்னா ஏடிஎம் அவ்வளவு சாதாரணமா சொல்றேன். எனக்கு பணத்து மேல ஆசை ஓ கிடையாது. பணம் தானா? ஆமா. என்ன வேணும்? நகை நெட்டு மேல கூட எனக்கு ஆசை சரி. கிடையாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடுத்தா போதும். இருக்குதே ஒண்ணு தான் குடுத்து நான் என்ன பண்ணுவேன்? என்ன வச்சுக்கிற? நான் கேட்க போறதியா? நான் முன்னாடி வச்சிருக்கியா? இல்ல என்ன ஒண்ணுன்னு சொன்னியா? சரி ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கி ஐயோ கொடுங்க. வேணாம் பாட்டு பாடு போட்டு தொண்டை கட்டி போ. சொந்த கட்டிக்குமா? இல்லைன்னா லாலிபப்னா வாங்கி கொடுங்க. ஏய் அது வேணாம். வாய் அகமா. சரி குச்சி ஐஸ்னா வாங்கி கொடுங்க. தப்பத்தே கட்டிக்கிறேன். நான் வேணாம் சொல்லிக்கிறேன். ஒரு கமல் காட்டு ஒரு கையில ஒரு அப்படி கேள் போ. இது வரைக்கும் என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே கிடையாது. அதனால தான் புதுமையே கெட்ட சாப்பிடுறதுக்கு. புதுமை ஆமா. என்ன கேளு? ஒரே ஒரு எள்ளு உருண்டை. ஏழு ஒண்ணு தான் என் பேக்கை வாங்கி வச்சு ஒரு ஆள் போயிட்டு ஒரு வாரமா இந்நேரம் ஜிப்லாம் லாக் ஆயிட்டு இங்க ஆட்டிங்கடா ஓபன் ஆகும். அப்படியே ஓப்பன் ஆகலன்னா என்ன தடவி ஆட்டிங்கடா. அப்படியே ஓப்பன் ஆகலன்னா நான் ஒரு கால் போடுறேன். நான் வந்து கால் போடு போடு. இந்த நாடகத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். பாவம் அடுத்தவங்களுக்கு சிரமம் வைக்க கூடாது என்று நினைக்கிறேன். அவங்க பாவம் அவங்க ஏறி அதை கண்காணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஏறிக்கிறாங்க பாக்குறாங்க ஏறிக்கிறாங்க ரொம்ப தஜாராக்கிட்டு அவங்களுக்காக அந்த நாடகத்தை நாளைக்கு முடிக்க போகுது. வேலை ஏறியா ஏதோ ஒரு ஏறி இஷ்டப்பட்டேன். நீ வேணா நீ போ. ஏன்பா? நான் தெரியாது கூட்டு ஒண்ணு உனக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்குது. ஆமா நீ வந்து ஆடுவ எவனா பார்த்து கண்ணு அடிப்பான். அப்புறம் வீட்டுக்காரர் வந்து அவனு வந்து பாரு சண்டை ஆகும். தாலி எடுத்து ஒரு தாலி எடுத்து சும்மா விட்டுவாங்க. வாங்க மாட்டான். வீட்டுக்குள்ள தான் கேட்பாரு. அப்புறம் அவன் வந்து ஒதுங்க மாட்டான். அப்ப அவர்லாம் வீட்டுல தானே ஒதிப்பாரு. ஆடு மேல ஒதிப்பாரு. வந்து ஒதுங்க மாட்டான் வரமாட்டான். வரமாட்டாருப்பா. சுத்தி விட்டான். சுத்தி விட்டாரு. சோள போட்டு விட்டான். ஆமா அப்ப நீங்க மறந்தாரே நல்லா நல்லா ஏதோ பாடிங்கள. சரி பரவாயில்ல இருக்கான். இளவரசர் வந்துக்கிறாரு வந்திருக்காரு. எதுமா இருக்கிறார் நாட்டு பிரமாதமா இருக்கணும். அப்படியா? ஆமா முருகாத்து நகரியா இல்லப்பா ரெண்டு பேரும் இல்ல ஜான் காட்டுனா ஆறு கீழே வந்து வீந்துட்டு போகுது. சரி ஓகே.
எவனுக்கு போறது நானே என் மச்சா எந்த வருது போறது பெண்ணே எந்த வருது போறது பெண்ணே சாப்பிடுவாங்க கை கொடுங்க. ஆமா ஐயா வாங்க ஐயா. இல்ல நீங்க தான் சொன்னீங்க. சரி நாட்டு சிறப்பா இருக்கும். இவர் யாரு? அவர் மன்னர். இவருக்கு அப்பா. ஐயா வணக்கம். இவருக்கு அப்பாவா? என்ன சொல்றீங்க? அவர் கொல்ல இவரு. அப்படியா? இவருக்கு அப்பா செத்துட்டாங்க. அவர் கொண்டாடி செத்துட்டாங்க. நாட்டு சிறப்பா ஆடு அப்புறம் பாக்கலாம். நான் ஆடுன்னு தருவீங்க. நீ என்ன வாங்கி தரேன். சரிங்க. மூட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஏற்பாடு பண்றீங்க. மூட்டை கொடுத்து சரிங்க. ஏ தந்தா ஏ
மண்ணு அடிக்க இருக்கு சரி பரவாயில்ல இருட்டா ஏடிஎம் கூட்டிக்கு ஏத்துவோ ஏடிஎம்ல எப்படி எடுக்கணும்? ஏய் காடு சொருவு எடுங்க போ எனக்கு சொருவு தெரியாது. நானு கட்டறேன் அப்ப யார் வானா உள்ள போய்ட்டா மறுபடியும். சொன்னா தாங்கிட்டு போ சரிங்க போயிட்டு போ கமான் பா. ஏய் பாடியா பாய்தான் போ